நாட்டோவோட ஒரு எக்ஸசைஸ் லாயல் டோலோஸ் அப்படிங்கிறது போல 2025 ஒரு எக்ஸசைஸ் நடந்தது டிசம்பர் 1ல இருந்து 11 வரைக்கும். நாட்டோவோட லேண்டு கமாண்ட் எல்லாம் இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன். இதுவே பெருசா பேசினா கிரீஸ் வந்து கோல்டன் ஸ்வாட் இது போல ஏகப்பட்ட விஷயங்கள். இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அயன் ஸ்வாட், கிரீஸ் வந்து பண்ணா கோல்டன் ஸ்வாட் அப்படிங்கிற போல பல எக்ஸசைஸ் இதுலயே நிறைய நடந்தது. பட் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உக்ரைன் முதல் முறையா வந்து பண்ணி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோமே அப்படிங்கிற போல வந்து இப்ப ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிறோங்க. ஆர்டிக்கல் 5 ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து எங்க மேல அட்டாக் யாரும் பண்ண மாட்டாங்க. இவங்க தான் போய் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இருந்தாலும், அப்படியே பார்த்து யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், நாங்க எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு லேண்ட் கமாண்ட் படையை திரட்டி மாசான ஒரு அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத பண்ண ஒரு பிராக்டிஸ் செஞ்சு பாத்துக்கிறாங்க ஒரு மெக்கானிசம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனும் சேர்ந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து பண்ணா உள்ள ஜாயின் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அனாலிசிஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ ட்ரைனிங் அப்புறம் எஜுகேஷன் சென்டர் ஐஏடி ஜேஏடிஇசி ஜேடெக் அப்படிங்கிறது போல ஒரு இது உருவாக்கியிருக்காங்க. ஸோ உக்ரைன் தரப்பு வந்து அந்த அனலிஸ்ட் எஜுகேஷன் ட்ரைனிங்க்கு இந்த பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து கடைசி பேஸ்ல வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணிக்கிறாங்க. இது போல வந்து நேட்டோல சேர்ந்துக்கோமே அப்படிங்கிறது போல ட்ரைனிங் எடுத்துக்கோமே அப்படிங்கிறது போல பண்ணிட்டு தான் ரஷ்யா தரப்பு வந்து எப்படி செக்யூரிட்டி கேரண்டிக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது எப்படியோ இப்போ மேக்ரான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா வாங்க கோலிஷன் ஆஃப் வில்லிங் பாரிஸ்ல நம்ம செக்யூரிட்டி கேரண்டி பத்தி பேசலாம். அதாவது ஏன்னா வரும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாண்டியா அதுக்கேற்ப அதாவது இப்ப கோல் என்ன தெரியுமா? பாரிஸ்ல உட்காந்து யார் யாரு என்னென்ன கான்ட்ரிபியூஷன் ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் உக்ரைனோட பாதுகாப்புக்காக செய்ய போறீங்கன்றத மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறோம். முடிவுகள் இத்தனை நாள் பேசினதெல்லாம் போதும், இப்ப முடிவுகள் எடுக்க போறோம். யார் யார் என்னென்ன கேரண்டி கொடுக்குறீங்களா வாங்க அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தெளிவா சொல்லியிருந்தார். நம்ம போன பதில பார்த்துருந்தோம். அதுல விடப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா எதுவுமே வேலைக்காயில்னு வச்சுங்களேன் சண்டை பிடிச்சி சாக வேண்டியதுதான். அது இன்னும் ஏகப்பட்ட பகுதிகள் வந்து பண்ணா விட வேண்டியதுதான். புது டெரிட்டரிஸ்லாம் உக்ரைனை விட்டு போகும். அதுக்கு பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு டீலை க்ளோஸ் பண்றது தான். அதாவது நான் புட்டினோட பேசினேன் ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பத்தி. ரெடி டு ஒர்க் டுகெதர் உக்ரைனோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஓப்பனா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ரஷ்யா இருக்கிறாங்க தெரியுமா? உக்ரைன் சக்சஸ்ஃபுல் ஆகணும்ன்றத அவர் நினைக்கிறார். புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் சக்சஸா இருக்கு ஜெனரஸா இருக்காரு. அப்படிங்களா புட்டின் அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் வக்காலத்து வாங்குற ஜெலன்ஸ்கி அவர்களை பக்கத்துல வச்சு இந்த டைம்ல தான் பண்ணா ஒரு மூஞ்சி மாறி இருக்கும். நான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல மாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட். உக்ரைன் வந்து சக்சஸ் ஆகணும்னு ரஷ்ய அதிபர் நினைக்கிறார். ஏன்னா அது அவங்க என்ன மக்கள் இல்லையா? எப்படி தோக்கடிக்கணும்னு நினைப்பாரு புட்டின் அவர்கள். அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ட்ரம்ப் அவர்களே வக்காலத்து வாங்கி இருக்கிறாரு புட்டின் அவர்களுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களை வச்சுட்டு. அதுவும் பாருங்க உக்ரைனுக்கு கம்மியான விலைக்கு எனர்ஜி தரேங்கிறார். வாங்கி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே. அது மட்டும் இல்லாம உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு ரஷ்யா சொல்லிக்கிறாரு தெரியுமா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வக்காலத்து வாங்கி பார்த்தாரு. பட் ஆனா எதுவுமே வேலைக்கால. அதாவது அமெரிக்காவோட கிளியரான ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது இப்ப சொல்லிக்கிறாங்க. 100 அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இந்த பேட்டில்ல செத்துட்டாங்களே ட்ரம்ப் அவர்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேர்னலிஸ்ட் கேட்கும்போது வேணும்னே உக்ரைனை பக்கத்துல வச்சுட்டு இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க போல தெரியும். அப்படி கேட்கும்போது டிஸ்கிரேஸுங்க. அதாவது மெர்சனரிஸா வந்து பாத்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணி சண்டை பிடிச்சிக்கிறாங்க உக்ரைனுக்காக. ரொம்ப டிஸ்கிரேசிங் அது. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அவங்க போய் ஏதோ வேற நாட்டுக்காக வெளிநாட்டுல போய் வேறொரு நாட்டுக்காக இறந்துருக்கிறாங்க. சிலர்லாம் வந்து அதை கொண்டாடி குளோரிஃபை பண்ணலாம். ஆனா அதெல்லாம் டிஸ்கிரேஸ், டோட்டலி டிஸ்கிரேஸ் அப்படிங்கிறது போல அவமானம், ஷேம் அப்படிங்கிறத பண்ண ட்ரம்ப் அவர்கள் தரப்பு சொல்லிக்கிறார். அதாவது இதுக்கப்புறம் அமெரிக்க தரப்பு வந்து எந்த ஒரு நபரும் உக்ரைனுக்காக வந்து சாக மாட்டாங்கப்பா பாத்துக்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்ற கேள்வி இருக்கு. பல மீடியாக்கள் வந்து பண்ண அதை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற கிரிட்டிசைஸ் பண்ணாலும் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீ ரெசார்ட், அந்த ரெசார்ட்ல நீங்க வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட மக்கள் எடுத்து வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. இந்த கார்பத்தியன் மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் வழக்கம் போல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது அதிகப்படியான ஆண்கள் எங்கேயா இருந்தீங்க நீங்கெல்லாம்? அல்ல குறையாம ஆண்கள் அப்படியே ஃபிட் அண்ட் ஃபிகரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊட்டச்சத்து மிகுந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்காங்க. யார் யா நீங்கெல்லாம்? என்ன ஆள் பிடிக்கிற வண்டி இங்கெல்லாம் காணோம், தெருவோரங்கள்ல மட்டும் சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இது அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். ஹியூமன் ஹண்டர்ஸ் ஓன்ட் கம் ஹியர். ஏன் அப்படின்னா எலைட்ஸுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழக்கூடிய பகுதி, அவங்க போகக்கூடிய பகுதி
லைட்ஸுக்குள்ள போய் கை வைப்பாங்களா ராணுவம்? அவங்க ஜாலியா வாழணுங்க. பணக்காரங்கன்றவங்க ஜாலியா வாழ தான் இருக்காங்க. ஏழைகளான நம்ம தான் ஃப்ரண்ட் லைன்ல போய் சாகணும் இல்லையா? அப்படிங்கிறது போல தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஏழைகள் ஃப்ரண்ட் லைன்ல போய் நாட்ட காப்பாத்துனா, பணக்காரர்கள் நிம்மதியாக சாப்பிடுவார்கள் அல்லவா? அதற்காகத்தானே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் அப்படி சொல்லுகிறாரா? அப்படிங்கிற சில நபர்கள் வந்து பண்ணா முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது போல பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இந்தியாக்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களோட உண்மையான சக்சஸ் என்ன தெரியுமா? ஒருவேளை 5 வருஷத்துக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் போர ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் ஆனா முன்னாடி இருந்து பேசாம இருந்தாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். அந்த ஒரு காரணத்தால 5 வருஷத்துக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள நேரா புட்டின் அவர்கள்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேச வச்சுட்டாரு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரும் டிப்ளமேட்டிக் விக்டரியா இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் அத பெரிய சக்சஸா எடுத்துக்கலாம். சக்சஸ்ஃபுல் மீடியேஷனா எடுத்துக்கலாம். அத மட்டும் செய்வாரு அப்படிங்கிறது போல பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற நம்புனதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது போல நடந்த மீட்டிங் இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. முதல் மீட்டிங் ரஷ்யா, உக்ரைனுக்கான மீட்டிங். அதுல ஒண்ணும் பெருசா கிடைக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பைலேட்டரல் மீட்டிங். புளோரிடாக்கு வந்து பாத்தீங்கன்னா, மாரலாகோ அங்க வந்து பாத்தீங்கன்னா, நெத்தன்யாகு அவர்கள் வந்திருக்கிறார். இந்த மீட்டிங்ல வந்து எந்த மாதிரியான முடிவுகள் எட்டப்படுது? இந்த இடத்துல என்ன மாதிரியான ஈல்டு வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இதுல ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, நின்னுட்டு இருக்கிற பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டா இல்ல. இப்படி டர்ன் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சில அனலிஸ்ட் வந்து. நம்ம சேனல் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நெத்தன்யாகு அவர்களும், ட்ரம்ப் அவர்களும் இப்படி நின்னு பேசுறாங்களா? இப்படி நின்னு பேசுறாங்களா? இப்படி விரிஞ்சு நின்னு பேசுறாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாகு அவர்கள் வந்துருக்காங்க இல்லையா? அமெரிக்காக்கு, இங்க புளோரிடாக்கு விசிட்ல. அது வந்து பாசிபிலி ஆதாரங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஈரான் ரெடி ஆயிட்டாங்க தலைவரே. பாருங்க இது போல ஆதாரங்கள் இருக்கு. மிசைல்கள் அதிகமா சேகரிச்சுட்டாங்க. நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு பிரிப்பரேஷன் பண்ணிட்டு ஆதாரப்பூர்வமா வந்து ட்ரம்ப் ஆகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கலாம். வரும்போது பி2 பாம்பர்ல ஏறி ஊருக்கு கொண்டு போய் வச்சுக்குவாரு அப்படிங்கிற சில வந்து கருத்துக்கள் இருக்கு. நடக்குதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத சைனா. அவங்க இன்னொரு ட்ரில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஓடோடி வந்து அதாவது சொமாலியா இருக்கு இல்லையா? அவங்களுக்கு நாங்க முழு ஆதரவு குடுக்குறோம். சும்மா நாட்ட பிரிச்சு அங்க பேச வைக்கிறேன்னு எவனாவது கிளம்புனீங்க, பயங்கரமான கண்டனங்கள். அவங்களோட யூனிட்டி வேணும் சொமாலியாக்கு. அவங்களோட ரீயூனிஃபிகேஷன் வேணும். அந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு நாங்க உறுதியா இருக்கோம் அப்படிங்கிற சீனா தரப்புல வந்துக்கிறாங்க. சீனா, சவுதி, துருக்கி, சிரியா, ஈராக், ஈரான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிலிட்டி. ஐ மீன் ஹவுதீஸ் ஒரு விசிபிலிட்டி தெரியுது ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். இது நம்ம மிடில் ஈஸ்ட்ல பார்க்கும்போது பார்ப்போம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப சைனா வந்து கண்டனங்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இதே சைனா வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் மிஷன் 2025 அப்படிங்கிறது போல தைவான சுத்தி சுத்தி ஜோனா பிரிச்சு இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? தைவானுங்கிற தீவு. அந்த தீவை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஜோனா வந்து லைவ் ட்ரையல் இது வருஷம் பண்றதுதான். இந்த வருஷம் வந்து பண்ண பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஜஸ்டிஸ் மிஷன் 2025 அப்படிங்கிற ஒரு ட்ரில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ட்ரில் டிசம்பர் 29 ஆரம்பிக்குது. மிகப்பெரும் அளவுல ட்ரில். இந்த ட்ரில்லுனால ட்ரில்லு தானா இல்ல எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா லைவ் ஃபயர் எக்ஸசைஸ். ஜோன்ஸ்லாம் வந்து பண்ணா உண்மையான குண்டுகளை வச்சு தாக்கி சோதனை பண்ணி பார்ப்பாங்க. யாரு ராணுவம் மொபைலைஸ் பண்ணக்கூடிய ராணுவம், கடல் படை, தரைப்படை, கப்பல் படை, ராக்கெட் படை அப்படிங்கிறது போல எல்லா படைகளும் வந்து பார்த்தீங்கன்னா லைவா வந்து பண்ணா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. அதுக்கான வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. தைவான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அலர்ட்ல இருக்காங்க. டெஸ்ட் பண்றாங்க லைவ் பயணம் முழு ஆயுதங்களோட வராங்க. சுத்தி சுத்தி பார்த்துட்டு உள்ள வந்து எட்டி குதிச்சுட்டாங்கன்னா வந்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால ஹையஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டினஸ் இருக்காங்க. காம்பேக்ட் ரெட்டினஸ் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு இருக்காங்க. தைவானோட கோஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எங்க இருக்காங்க சீனா? எந்த இடத்துல இருக்காங்க? ஓகே இந்த இடத்துல இருக்காங்களா? வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? அப்படிங்கிறது போல வந்து பண்ணா பார்டர் ஒரு சின்ன லைன் தாண்டா சுட்டுருங்க அப்படிங்கிற ரெடியா இருக்காங்க. பரபரப்பு பஞ்சம் இல்லாம அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருக்காங்க. சைனாவோட ஒரு கோஸ்ட் கார்டு வெசலையும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து தைவான் அப்படிங்கிறத மாட்டுக்கருத்து. ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப வேக வேகமா பில்ட் ஆயிட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இப்போதைக்கு முடிவு இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கு. மேபி புடானா அவர்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாசத்துல ஒரு விண்டோ இருக்கா? ஏன்னா பிப்ரவரிக்குள்ள யூரோப்பியன் யூனியன் உள்ள வரலைன்னா நாங்க போய் ரஷ்யாட்ட சரண்டர் ஆயிரும் அப்படிங்கிற மிரட்டுறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது போல சிலரோட கருத்துக்கள், சில அனலிஸ்டோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். பிப்ரவரிக்கு தான்ப்பா நாங்க தாங்குவோம். அதுக்குள்ள யூரோப்பியன் யூனியன் உள்ள வந்தீங்கன்னா சரி வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டலாம். இல்ல அதுக்கப்புறமும் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறமும் மிக பெரும் அளவுல பிரளயங்கள் வெடிக்குமா என்ன ஏதுங்கெல்லாம் தெரியல. தலைவர்கள் என்ன பேசி முடிவெடுக்க போறாங்கன்னு பார்ப்போம். வரக்கூடிய வருடம் ஒரு குளோபல் கான்ஃபிளிக்ட், ஒரு உலக போரை கொண்டு வந்து விட்றாதீங்கப்பா. அமைதியா பேசி பிரச்சனையா முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கோம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில அடுத்த சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.